நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டு பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் லெனின் இணைகிறார். வணக்கம் லெனின், விவரம். ஜெயஸ்ரீ, நாகை வெளிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே நேற்று இரவு 2 இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனங்களில் வந்த நாகை காராம்படி பகுதியைச் சேர்ந்த சூர்யா, வெளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய், மருந்து கொத்தள தெருவைச் சேர்ந்த நவீன், தோல்கிழங்கு பகுதியைச் சேர்ந்த தங்கம் என்கின்ற அழகர் ஆகியோர் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்ட பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். 108 வருவதற்கு காலதாமதமானதால் அடிப்பட்டு காயங்களுடன் சாலையில் கிடந்தவர்களை ரவுண்டுக்கு சென்றுவிட்டு அவ்வழியே தனது அலுவலகத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் காயமடைந்தவர்கள் மீட்டு ஹைவே படகு வாகனத்தில் நாகை அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். இதில் தங்கம் என்பவர் உயிருக்கு ஆபத்து நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. 2 இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் சாலையில் பறந்து சென்று கீழே விழும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. மேலும் விபத்து நடந்த போது அடிப்பட்ட நபர்கள் சாலையில் கிடக்கும்போது அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நிறுத்தாமல் அவர்களை கடந்து செல்லும் காட்சிகளும் பதிவாக உள்ளது. இந்த விபத்து குறித்து வெளிப்பாளையம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.